சோதிடத்தை பற்றி ஒரு சிறு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு சாதகருக்கு 7ஆம் வீடு கெட்டுப்போனால், பெண்ணாக இருந்தால் அவர் கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். அதே சமயம் 7ஆம் இடம் கெட்டுப்போனது ஆணாக இருந்தால், ஆண் சாதகமாக இருந்தால் அவர் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அந்த சாதகர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து, செவ்வாய் பகவான் ஒரு யுத்த கிரகம். அவரோடு ஒரு சிவக்கிரகம் சேர்ந்தால் வேகமும் சேர்ந்து இருக்கும். சுக்கிர பகவான் ஒரு இன்பக்காரகர், செல்வக்காரகர், இனிப்புக்காரகர். இனிமையாக பேசுவது சுக்கிர பகவானுடைய இயல்பு. அது அவருடைய காரகத்தன்மை. இருப்பிடத்தை சுத்தமாகவும் நாம் வைத்து கொண்டால் சுக்கிர பகவான், சந்திர பகவான், அணுக்கிரகங்கள் நமக்கு நன்றாக இருக்கும். சேமிப்பு வீட்டில் தங்கும். அதனால் இருப்பிடத்தை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சுக்கிர பகவான், ராகு பகவான் நல்ல அறிவு கிரகங்கள். நமக்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் ஏற்படுத்தக்கூடியவர். சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் யோகாரர்கள். அவர்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும். லக்னத்திற்கு 5ஆம் வீடு 9ஆம் வீடும் கெட்டால் சாதகர் எதிலும் தடைப்பட்டு முன்னுக்கு வருவார். கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் முன்னுக்கு வருவது என்பது உறுதி. லக்னத்தில் இருந்து 6ஆம் வீட்டுக்கு மேலே 7, 8, 9 அப்படி 12 வீடுகளுக்குள் சுபக்கிரகங்கள் இருந்தால் அந்த சாதகர் 45 வயதுக்கு மேலே வாழ்க்கையில் முன்னேறுவார். லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு உள்ளாக 1, 2, 3, 4, 5, 6 என 6 வீடுகளுக்குள் செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான் போன்றவர்கள் இருந்தால் காதல் வசப்படுவார்கள், அவச்சொல்லுக்கு ஆளாவார்கள், தீய பழக்கத்திற்கு உள்ளாவார்கள், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருக்க வேண்டும் சாதகர்கள். 6ஆம் வீட்டுக்கு மேலே இந்த கிரகங்கள் இருந்தால் 45 வயதுக்கு மேலே கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசியில் கிரகம் இருந்தால் 40 வயதுக்கு மேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. சிம்மம், தனுசில் கிரகம் இருந்தால் என்றாவது ஒரு நாள் சாதகர் முன்னேறுவார். சூரியன், குரு, செவ்வாய் 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும், ஒரு கிரகம் நல்ல முறையில் இருந்தாலும் அந்த சாதகர் வாழ்வில் வெற்றி அடைவார். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டின் அதிபதி வலுத்தால் சாதகன் வாழ்வில் முன்னேற்றம் அடைவார். இதுவரையில் சாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் நல்லது நடக்கும் என்பது பற்றி தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை நம் அடுத்த வீடியோவில் காண்போம் என கூறி, இதுவரையில் உங்களோடு எனது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.